பெரிய டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நான் டாக்டரோ டயட்டீஷியனோ கிடையாது. 2 குழந்தைங்கள பெத்த சாதாரண அம்மா தான். என் லைஃப்ல நான் டயட் இருக்கும்போது என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அதை ஓவர் கம் பண்ணி ஒரு நல்ல டயட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பாடியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் அட்வைஸ் இல்லாம எந்த டயட்டுமே எடுக்காதீங்க. சும்மா நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன் ஆனா கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணி இதை நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. நாம டயட்ல இருக்கலாம்னு நினைக்கும் போது அதை கெடுக்கிறதே இந்த 2 விஷயம் தான். நம்பர் 1, வீட்டில் ஏதாவது மீந்து போயிருக்கும், ஐயோ காசு போட்டு வாங்கினமே வீணாயிடும்னு சொல்லிட்டு அதை நம்ம சாப்பிட்ருவோம். அதை எப்படி திரும்ப அரெஸ்ட் பண்ணலாம்? மெஷர் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் 2 பேர் இருக்கோம்னா எத்தனை கப்பு மாவு எடுத்தா எங்க 2 பேருக்கு தோசை சரியா இருக்கும்? இல்ல அரிசி ரைஸ் செய்ய போறோம் அப்படின்னா எத்தனை கப் ரைஸ் எடுத்தா எங்க 2 பேருக்கும் சரியா இருக்கும்? இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுபடி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா மீறாது, நம்மளும் சாப்பிட்டு குண்டாக மாட்டோம். நம்பர் 2, நம்ம கூட இருக்கவங்களே எதையாவது வாங்கிட்டு வந்து நம்மளோட டயட்டையே கிராஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க, நோ ஜங்க் ஃபுட் ஆர் அவுட் சைட் ஃபுட் ஃபார் நெக்ஸ்ட் 90 டேஸ்னு கிளியரா சொல்லிடுங்க. இந்த 2 ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டயட்டுங்கிறது ரொம்ப 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 ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய டயட் இருந்தப்போ ஏன் நம்மளால 10 டேஸ்க்கு மேல இருக்க முடியல அப்படின்னு நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என் மைண்டுக்கு வந்தது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கோம், நல்லாவே ரைஸ் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ திடீர்னு டயட்டை கொண்டு வந்து அதில் நிறைய மில்லட்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டு இல்லைன்னா ஒயிட் ரைஸை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அந்த மாதிரி கிராஷ் டயட் வந்துட்டு என்னால் இருக்கவே முடியல சுத்தமாக. ஸோ நான் என்ன R&D பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒயிட் ரைஸையே சாப்பிட்டு நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும் கண்டிப்பா. ஆனா குவான்டிட்டி இஸ் அ மேட்டர், குவான்டிட்டி இஸ் அ கீ. டயட் இருக்கும்போது பெரிய பிரச்சனையே கிரேவிங்ஸ் தான். ஆனா நான் ஃபாலோ பண்ண போற இந்த 90 டேஸ் டயட்ல கிரேவிங்ஸே வராது. ஏன்னா நம்ம எல்லாமே சாப்பிட போறோம், எப்படி சாப்பிட போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஈவன் நான் இதுல ஒரு சீட் மீல் கூட வச்சிருக்கேன். எவ்ரி வீக்ல ஏதாவது ஒரு மீல் மட்டும் நம்ம சீட் மீல் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு என்ன பிடிக்குதோ, ஐஸ்கிரீம் பிடிச்சதுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், பிரியாணி பிடிச்சதுன்னா பிரியாணி சாப்பிடலாம். இப்படி ஏதாவது ஒரே ஒரு மீல் மட்டும் சீட் மீல் சாப்பிட்டுட்டு நம்ம டயட்டை கண்டினியூ பண்ண போறோம். நான் இந்த டயட்டை 3 ஃபேஸா பிரிச்சு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 30 நாள் கவர் ஆகும். ஸோ மொத்தமா 90 நாள். ஃபர்ஸ்ட் 30 நாள்ல டயட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நமக்கு பசி அவ்வளோக்கா எடுக்காது, நம்ம நல்ல குவான்டிட்டியான சாப்பாடு தான் சாப்பிடுவோம். பட் ஸ்டில் வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். செகண்ட் ஃபேஸ் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. தேர்ட் ஃபேஸ் நல்லாவே டஃப்பா இருக்கும், ஆனா கஷ்டமா இருக்காது. ரெண்டும் ஒன்று தானே நினைக்காதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்ல ஆல்ரெடி நம்ம பாடியை டியூன் பண்ணி வச்சிருக்கிறதுனால தேர்ட் ஃபேஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம எது பண்ணாலும் நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க கூட நான் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டு இப்பவே நீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் ஃபுட் ஸ்டைல் மாடிஃபிகேஷனா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 90 டேஸ்க்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நான் ஜென்யூனா ஷேர் பண்ண போறேன். எந்த ஒரு ஹைடும் பண்ண போறது கிடையாது. நம்ம டயட்ல இருக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டுல 2 பொருள் கண்டிப்பா இருக்கணும். நம்பர் 1 வெயிட் மெஷின், நம்பர் 2 மெஷரிங் கப்ஸ். ஏன்னா மெஷரிங் கப்ஸ்ல தான் நம்ம அளந்து சாப்பாடு எடுத்துக்க போறோம். மிஷின் வச்சும் எடுத்துக்கலாம், பட் என்கிட்ட மெஷரிங் கப் இருக்கிறதுனால நான் அதையே ப்ரிஃபர் பண்றேன். ஏன் வெயிட் மிஷின் எடுத்துக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கிராம் குறைஞ்சாலுமே நமக்கு வந்துட்டு மோட்டிவேட்டடா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலுமே நம்ம கொஞ்சம் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனால வெயிட் மிஷின் கண்டிப்பா இருக்கணும். 400-500 ருபீஸ்க்கே நமக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி பேசிஸ்ல நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போறேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னு அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதுபடி நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. 90 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கு, என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு கண்டிப்பா பார்க்கலாம்.